தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். 2024 அந்த குரு பயிற்சியை யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இது ஒரு என்ன மாதிரியான குரு காலகட்டம் கொடுக்கும் அப்படின்னா, அந்த மே 1ஆம் தேதி 2024 குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை 11:56 குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 3க்கும் 6க்கும் அதிபதியான தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இவர் மறைவு ஸ்தானத்தில் ரிஷபம் இருக்கிறது போது, மறைந்த குரு என்ன பண்ணுவார்? அஷ்டம குரு வந்தாலே பிரச்சனை கவலை இருக்குமே, அஷ்டம குரு அஷ்டமம் ஆயிட்டாருன்னா ரொம்ப பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, துலாம் சுக்கிரனுடைய வீடு, ராசி லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் குரு சுக்கிரனுடைய வீடு. நீங்கள் இந்த குருவை பார்த்து நீங்கள் அவ்வளோவா பயப்பட தேவையில்லை. ஏன்னா குரு மறையிறது துலாம் ராசிக்கு ஒரு வகையில் நல்லது. ஆனால் கோச்சாரப்படி குரு மறையும் போது சில பொருளாதார நெருக்கடிகளும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. அது ஒருடைய பாசிட்டிவும் நெகட்டிவும் இந்த முழு பதிவை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி பதிவுங்களை நாங்கள் நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் சொல்லும் போது புரியலை அப்படின்னு யாராவது சந்தேகப்படுறீங்க, உங்களுக்கு புரியலன்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவை முழுக்க பார்த்துட்டு திரும்ப கேளுங்க. வயது வாரியாக உங்களுக்கு தசாபுத்தி வாரியாக பிரித்து கொடுத்துருக்குறோம். அப்படிங்கும்போது உங்கள் வயசுக்கும் உங்கள் திசைக்கும் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். வெளிநாடு மக்களுக்கும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கலை அப்படிங்கிறது முன்னையே தன்னுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் செயல்பாடுகள் இருந்தால் மட்டுமே வெற்றியை கொடுக்கும். அப்படி இது ஒரு உபயோகமான தகவல்கள் நிறைந்திருக்கக்கூடிய பதிவு. இது துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது துலாம் ராசிக்காரங்க தான் இதை பார்க்கணுன்னு இல்லை. உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை பேனலை ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து எங்களுடைய பயனுள்ள வீடியோ தொகுப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை பார்த்து பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சுக்கிரன் 7ஆம் இடத்துலேருந்து குரு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு அஷ்டம குருவாக வரும்போது எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, துலாம் ராசிக்காரங்க அர்த்தாஷ்டம சனியே ஒரு பல வகையில் கடந்து சோர்வாகி பிரச்சனைகள்லேருந்து உள்ளாகி ஒரு 4ஆம் இடத்து இந்த இது எப்படின்னா வண்டி வாகனத்தில் விபத்துக்கள், வண்டி வாகனத்தின் மூலியமாக செலவுகள் அப்படிங்கிறதுலாம் ஆயேந்திருக்கும். கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக ஒன்று வீடு மனைனால் பிரச்சனை வந்திருக்கும், இல்லை அப்படின்னா வண்டி வாகனத்தோடைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முடிஞ்சிருக்கும். இந்த 3 வருட காலங்கள் உங்களுக்கு சொல்லிலடங்கா துயரங்களை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி மீண்டு வரும்போது கேது எப்படிப்பட்ட இடத்துல இருந்தால் ராசிக்கே இருந்து உங்களை கஷ்டப்படுத்தினார், வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க அந்த மாதிரி. அதே மாதிரி அட்டாஷ்டம சனிலேருந்து மீண்டு வந்தது ஒரு ஆக சிறந்த ஒரு நல்ல விஷயமாக அது பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி மன உளைச்சல் கடினமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்து குருவை அனுபவிக்க 6 மாதங்களே இருந்த நிலைமையில் அடுத்து வருகின்ற 8ஆம் இடத்து குரு விரைவாக வந்துருச்சுங்களே அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கீங்க. அந்த விரைவு குரு உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பாரா, கஷ்டத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள். அப்படிப்பட்ட விஷயங்களில் வாரியாக தசாபூத்தி பலன்கள் சொல்லும் போது, கோச்சாரத்துடன் நினைத்து சொல்லும் போது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம்
பார்த்து எந்த திசை போயிட்டுருக்கோ அதுக்கான பலன்கள் இது முழுமையாக நடக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசாபுத்தி காலங்கள் 7 வருடங்கள். என்னோடய கேல்குலேஷனுக்கு ஒரு 2 வருஷத்தை எடுத்துக்கிறேன். ராகு திசை ஒரு 18 வருஷம், மொத்தம் 20 வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும். இந்த 6ஆம் இடத்துல கோச்சார ரீதியாக ராகு இருக்கும்போது ராகு திசை நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும், வளர்ச்சியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், நோய், எதிரி, கடன் அப்படிங்கிற ஏதோ ஒன்று கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்தும். இது வரைக்கும் நல்லா இருந்தேங்க, உடம்பு சார்ந்த விஷயத்தில் நல்லா இப்போ வீக்னஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை எதிரிகள்னால் மறைமுக எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய உங்களை அப்படியே மறைமுகமாக பொறாமை, போட்டி அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலங்கள். அதே மாதிரி கடன், இல்லை ஒரு சில பேருக்கு கடன் உபாதைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய இருக்கு. ஏன்னா ஹோம் லோன், வெஹிக்கல் லோன், ஏதாவது ஒரு லோனை வாங்கி இந்த காலகட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த முன்னேற்ற நிலைமைக்கு வரும். நிறைய பேர்த்தோடைய எதிர்ப்புகள் உங்களுக்கு மேலே காட்டுவாங்க. உங்களுக்கு ஃபேவரான பீரியடா அப்படின்னு கேட்டால், 6ஆம் அதிபதி திசை நடக்கும் போது, கோச்சார ரீதியாக 6ல் ராகு இருக்கும்போது திசை நடத்தும் போது உங்களுக்கு எதிர்ப்புகளும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். ஆனால் அதை மீறி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 8ஆம் இடத்துலேருந்து குரு பார்வைகள்னால் பலம் சேர்ப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதனால் வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிம்மதியை அதிகமாக கொடுப்பார். நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுவிப்பார். என் வார்த்தைக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் இந்த வயசில் சொன்னீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் வார்த்தைக்கு ஒரு மரியாதை வரும். அதே மாதிரி விரயத்தை கொடுத்து சுப விரயங்களை சில பேர்த்துக்கு திருமணம் ஆகும். வண்டி வாகன சேர்க்கை நல்லாயிருக்கும். வீடு மனை வாங்குவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ராகு திசையில் அப்பாவுக்கு மட்டும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும். தந்தையார் வழி உறவுகளில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும். அப்படிங்கும்போது தான் நல்லதை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். இந்த 8ல் மறைவு குரு 3-6க்கு அதிபதியான இந்த தசா காலங்களில் 3க்கும் 6க்கும் அதிபதி குரு அப்படி வரும்போது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஆனாலும் ஒரு சில தடைகளை மீறி வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்தது குரு திசை 20 வயசுலேருந்து 36 வயசு. எந்த திசை ஆப்டாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக குரு திசை உங்களுக்கு கண்டிப்பாக 200% கோச்சாரப்படி குரு என்ன இருக்கோ அதுபடி இருக்கும். அஷ்டம குரு உங்களுக்கு குரு மறையிறது சுக்கிரனுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ மறையும் போது குரு நன்மையை தான் பண்ணுவார். ஆனால் கோச்சாரப்படி குரு வரும்போது பொருளாதார நெருக்கடியை கொடுப்பார். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் ஃபினான்ஷியல் பிரச்சனை கொடுப்பார். ஆனால் செலவு ஆகும். கடனை கொடுப்பாங்க, செலவு பண்ணுவீங்க. அப்படி ஒன்ற விஷயம் மட்டும் நல்லது நடக்கும். ஏன்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். இவ்வளோ நாள் எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும், கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நடத்தணும். பிள்ளைகள் வழியில் திருமணம் அப்படிங்கிறது நடந்தேறும். அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு தேவையான செலவுகளை இப்போது கரெக்டாக பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்கள் வாக்குக்கு மதிப்பளிக்காத சில பேர் இப்போ வாக்கை கேட்டு உங்களுக்கு ஒரு அட்வைஸராக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அது ஒரு நல்லதுக்கு அப்படிங்கிறத வச்சு நிறைய பேர் உங்கள்கிட்ட யோசனை கேட்பாங்க. உங்களை ஒரு பெரிய மனுஷனாக பார்ப்பாங்க இந்த குரு திசை. ஆனால் 8ஆம் இடத்து குரு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். எங்கன்னா பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும், கடனை கொடுக்கும், எதிரியை கொடுக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணும். நோயை கொடுக்கும். நோயினால ஹாஸ்பிட்டலில் போய் செலவு, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக யோசிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு திசையில் நடக்கும். குரு திசை பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கும், சுபகாரியங்கள். ஆனால் 8ஆம் இடத்துல செலவு தான் அதிகமாக கொடுக்கும். அதுதான் பிரச்சனை. அதேமாதிரி தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இது மாதிரி விஷயங்கள் தாயார் உடல்நிலை நல்லா இருக்கும். ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் யோசித்து செயல்படுறது அப்படிங்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் 8ஆம் இடத்துல குரு மறைவும் போது கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை. யாரை நம்பி பணத்தை கொடுக்கறது, வட்டிக்கு 10க்கு 100 கொடுக்குறேன்னு சொன்னால் நம்பிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சத்தியமாக நம்பாது.
அதை வந்து மறந்துடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த காலத்துக்கு உகந்தமான காலம் கிடையாது. அடுத்தது சனி திசை 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும். சனி 5ஆம் இடத்து சனியாக குரு வந்து உங்களுக்கு எப்படி கொடுப்பார், சனி என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, சனி திசை முழுக்க ஜாகிரதையாக இருக்கக்கூடிய திசை. துலாம் லக்னமாக இருக்கும்போது நட்பு கிரக திசையாக இருந்தாலும் சனி திசை எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த பலனை கொடுப்பார். இப்போ கோச்சாரப்படி பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது உங்கள் பிள்ளைகளால் துன்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. மகன் மகளுக்கு கல்யாணமே ஆகலைங்க, திருமணம் பண்ணுறதுக்கு தான் லேட் ஆகுதுங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் தள்ளி போகும். தடை தாமதங்களுக்கு பிறகே வெற்றியை கொடுக்கும் இந்த சனி திசை. குலதெய்வ வழிபாடு முக்கியமானது இந்த சனி திசையில். கடவுளை கும்பிடக்கூடாது, ஏன்னா பொருளாதார நெருக்கடியில் இருந்தால் என்ன பண்ணணும், நெருக்கடியை எப்படி சேலஞ்ச் பண்ணி வெளில வரணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களே தவிர எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சனி திசையில் கொஞ்சம் பிளாக் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி கலத்தர வலையில் பிரச்சனை, உங்களுக்கே சில மன உளைச்சல்கள், மன போராட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். திருமண வலையில் இல்லை கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய திசையாக இந்த திசை இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மனதளவிலையோ உடல் அளவிலோ ஒரு சில தாக்கங்கள் ஏற்படும், அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த சனி திசை உங்களுக்கு முழு பலன் தெரியணுன்னா உங்கள் ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தியம் காரகத்துவம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆனால் இந்த கோச்சார ரீதியாக சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு 80% நடக்கும். தசா புத்தியோடு சொல்லும் போது 90% நடக்கும். அப்படிங்கும்போது இந்த தசா காலங்களில் சனி திசை காலங்கள் ரொம்ப ரொம்ப கவனமும் எச்சரிக்கையும் இருக்க வேண்டும். ஆனால் குரு உங்களுடைய குடும்பத்தை பார்க்கறதுனால உங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும். அது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. துன்பங்கள் இல்லாமல் இருப்பதே நன்மை அப்படிங்கிறத மாதிரி குரு நல்லது செய்ய தான் அவரை காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி திசை என்னவாக இருந்தாலும் இந்த குரு வந்து உங்களுக்கு கை கொடுப்பார். அந்த பார்க்குற இடங்கள் பலன்கள் உங்களுக்கு நல்லபடியான பலன்களை உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்கும். அடுத்தது புதன் திசை. துலாம் ராசிக்கோ லக்னத்துக்கோ இந்த புதன் திசை என்பது 9ம் 12க்கும் உடைய யோகாதிபதியாக வரார். மேற்கொண்ட இடங்களில் வலிமை பெற்றிருக்கும் நிலையில் அவரால் ஜாதகருக்கு ஒரு நல்ல பல யோகங்கள் கிடைக்கும். 12இல் வலுப்பெற்றால் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வெளிநாடு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட நன்மைகளை கொடுப்பார். லக்னத்திலும் 4, 5ஆம் இடங்களில் நட்பு பலம் பெறுவது ஒரு கூடுதலான சிறப்பு. அப்படிப்பட்ட புதன் திசை உங்களுக்கு எப்படி கொடுப்பார் அப்படின்னா நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுப்பார். செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி கொடுப்பார். நிறைய கல்யாணம் பண்ணுவீங்க, திருமணம் செய்வீங்க, உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல வரன் தேடுவீங்க. ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னா குழந்தைங்க நல்லபடியாக புதன் திசையில் கல்யாணம் பண்ணாலும் இந்த 8ஆம் இடத்து குரு ஒரு சில பாதகங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. சில இடத்துல நல்லதும் சில இடத்துல கெட்டதும் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருவார் இந்த புதன் திசையில். ஆனால் யோகாதிபதியாக செயல்படுறதுனால உங்களுக்கு யோகத்தை தான் அதிகமாக அள்ளி கொடுப்பார். அதன் மூலியமாக பிரச்சனையை கொடுப்பார். இதுதான் உண்மையான விஷயம். அந்த புதன் திசையில் நீங்கள் கடந்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஆவரேஜ் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நியூட்ரல் பொசிஷனான ஒரு விஷயம். வீடு வாங்குறவங்க வீடு வாங்கலாம், மனை வாங்குறவங்க மனை வாங்கலாம். உங்கள் வாக்கை கேட்டு நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நடக்கும். உங்களை ஒரு பெரிய மனுஷனாக பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் ஏற்கனவே நிறைய நிலுவையில் இருந்த கடன்கள் பிரச்சனைகள் எல்லாம் குறைய தொடங்கும். சனி திசை மாதிரி புதன் திசை இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான திசையாக இருக்கும். அதுலேருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல ஒரு புது வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 8ஆம் இடத்து குரு கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து அதற்குரிய அவுட்புட்டை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது கேது திசை 72 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும். இந்த கேது திசை ஆன்மீக நாட்டம், ஆன்மீக சுற்றுலா போன்ற விஷயங்களில் கலந்து கொள்வது ரொம்ப நல்லது. உங்கள் ஜனனகால ஜாதகத்துக்கு கேது இருக்கும் இடத்துக்கு குரு பார்வைப்பட்ட ரொம்ப நல்லதை கொடுக்கும். இப்போ என்ன செய்யும், 12ஆம் இடத்து கேது என்ன செய்யும், 2ஆம் இடம் இல்லை 12ஆம் இடம், 12ஆம் இடத்து கேது உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும். அது என்ன மாதிரி விரயம்னா சுப விரயமாக இருக்கலாம், தூக்கம் வராமல் கஷ்டப்படலாம். இந்த காலகட்டத்தில் உடம்பும் மனசும் தெளிவாக வச்சுக்கணும்.
மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகாசனம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்து சுக்கிர திசை 79 வயசுலேருந்து 99 வயசு. இது லக்னமாக இருக்கும்போது லக்னாதிபதி திசை. துலாம் ராசிக்கு ஒரு யோகாதிபதி திசை. உங்கள் லக்னாதிபதியோ ராசியாதிபதி திசை. இந்த திசை உங்களுக்கு முழுக்க நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில், தொழிலில் யாராக இருந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சி, உங்களுடைய ஜென்ரேஷனாக வளரக்கூடிய ஒரு சொத்து மதிப்பு அப்படிங்கிறது, திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 8ஆம் இடத்துக்கு குரு கொடுத்து, பொருளாதார சிக்கல் கொடுத்தாலும் திடீர் பண வரவெல்லாம் மாற்றவே முடியாது. அதிர்ஷ்டங்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சுக்கிர திசை என்ன அனுபவிக்க முடியாத சுக்கிர திசைங்கிறது தான் ஒரு சில ஏமாற்றங்கள் இருக்குமே தவிர, இந்த சுக்கிர திசை உங்களுடைய குடும்பத்தை மிகப்பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும். இந்த 8ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது தொல்லைகளும் துயரங்களும் விஷயங்களும் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். இந்த குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய நல்ல மாற்றம். சில பேர் சாய்பாபா வேண்டுவீங்க, அவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை ஏதாவது ஒரு வேலையில் ஃபாஸ்டிங் இருந்து நீங்கள் அருகில் இருக்கும் கோயிலுக்கு, சாய்பாபா கோயிலோ இல்லை சிவன் கோயிலுக்கோ சென்று விடுவது மிகப்பெரிய நற்பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக தரும். இவங்க என்னென்ன இன்னும் விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மன் கோயிலுக்கு சென்று ஒரு 5 அகல் தீபத்தை ஏற்றி வழிபட்டு வந்தால், நெய் தீபத்தை ஏற்றி வழிபட்டால் ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையில் மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் மாற்று கருத்துக்கள் இல்லை. இந்த துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் மனோதைரியமும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.